அருளே ஆனந்தமே என்ற அழகான தலைப்பில் தொடர்ந்து சைவ திருமுறைகளையும் அவற்றின் பெருமிதங்களையும் பெருமக்களே பொதிகை வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இனிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பல வாரங்களாக தெய்வ சேக்கிழாரினுடைய திருத்தொண்டர் மாக்கதை என்கிற பெரிய புராணத்திலிருந்து இனிமை நிறைந்த பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடப்பட்ட சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராண கதைகளை, காப்பிய எழிலை, பாத்திரப் படைப்பை, நிகழ்வூட்டுகிற பல்வேறு வகையான காப்பிய புனைவுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பு எனக்கு பெரிதும் அருமைப்பாடு உடையதாக அமைகிறது. இன்று உங்களுக்கு நான் சொல்லப்போகிற அற்புதமான கதை, அதை ஒரு கதை என்று கூட சொல்ல முடியாது, ஒரு படிப்பினை, இல்லை என்று சொன்னால் ஒரு விதமான சைவ நெறி, இறைவனை அடைவதற்குரியதாகிய ஒரு வகை மார்க்கம் குறித்த ஒரு சிறு பதிவை உருத்திர பசுபதி நாயனார் என்கிற தலைப்பிலே சேக்கிழார் பெருமான் எப்படி நமக்கு வழங்குகிறார் என்பதுதான் இன்றைய தொடக்கமாக உங்களுக்கு அமைந்திருக்கிற அருமையான தலைப்பு. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் ஒற்றை வரியில் இந்த கதையை சொல்லிவிட்டு போய்விடுகிறார். உருத்திர பசுபதிக்கும் அடியேன். 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்து திருத்தொண்டர்களுடைய வரலாறுகளையெல்லாம் திரட்டி திருத்தொண்டர் புராணத்திற்கு அடியெடுத்து தருவது போல் அந்தாதி பாடியவராகிய நம்பியாண்டார் நம்பிகள் கொஞ்சம் விரித்து இந்த ஒற்றை வரியை ஒரு பாடலாலே நமக்கு சொல்லிக்காட்ட, சேக்கிழார் அந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு 12ஆம் நூற்றாண்டில் கதை புனைய வருகிற பொழுது திகைத்து நிற்கிறார். எந்த கதை செய்தியும் உருத்திர பசுபதியாரை பற்றி அவருக்கு கிடைத்த பாடில்லை. ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்கள் வேறு கதைகளை புனைந்து தங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் புதிய கற்பனைகளை கொண்டு வந்து புகுத்தி கதை நடத்துவதுண்டு. ஆனால் வரலாற்று காப்பியம் என்ற முத்திரையோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய புராணத்தினுடைய வாழ்வுக்கு காரணம், தெரிந்தால் நடந்தது உண்மை என்று தெளிந்தால் அந்த கதையை சொல்வதென்றும், இல்லை என்றால் அதை சொல்லாது விட்டு விடுவது என்றும் கருதுகிற கருத்துரு கொண்ட சேக்கிழார் பெருமான் அப்படியே தன்னுடைய கதையை நடத்துகிறார். கதையில் எந்த செய்தியும் அதிகமாக இல்லை. சிவமந்திரங்களுள் தலையாயதாக கருதப்படுகிற ஸ்ரீ ருத்ரம் என்று சொல்லப்பெறுகிற நமசிவாய அல்லது சிவாய நம நடுவிலே இருப்பதாகிய சிவ என்கிற மந்திரத்தை ஒரு சைவன் மனப்பூர்வமாக சிவபெருமானை நினைந்து ஓதினால், துதித்தால், செபித்தால் அவனுக்கு பெருமானினுடைய திருவடிப்பேறு வாய்க்கும் என்று சொல்லுகிற ஒரே ஒரு உண்மைதான். சொல்லப்போனால் உருத்திர பசுபதியாருடைய வரலாற்றின் நுட்பம், அது சொல்ல வருகிறதாகிய செய்தி என்ன என்று ஒரு வரியில் கேட்டால், சிவநாம மந்திரம் பெருமானினுடைய தாழ்மலர்களிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் நோக்கி பேருந்து தடத்தில் சென்றால் கொல்லுமாங்குடி என்று ஒரு அருமையான சின்ன ஊர். அங்கிருந்து கிழக்கு நோக்கி நீங்கள் கடற்கரையை நோக்கி செல்கிற சாலையில் ஏறத்தாழ 2 அல்லது 3 கிலோமீட்டர் நடந்தால் ஒரு அழகான கிராமத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அதற்கு திருத்தலையூர் என்று பெயர். அக்காலத்தில் ஊர்களை அதனுடைய இயல்பு காரணமாக அல்லது கடற்கரையிலிருந்து அது இருக்கிற தூரம் காரணமாக தலையூர், இடையூர், கடையூர் என்றெல்லாம் அவர்கள் பிரித்திருப்பார்கள் என்று தெரிகிறது. அப்படிப்பட்டதாகிய சோழ நாட்டின் திருத்தலையூரில் வாழ்ந்திருந்த பசுபதியார் என்கிற பிராமண குலத்தைச் சேர்ந்தவராகிய பெரியவர் ஒருவர் இடையராது வேதத்தினுடைய நடுவில் பதிந்து வைக்கப்பெற்றிருக்கிற ஒப்பற்றதாகிய மாணிக்கம் போன்ற ருத்ரம், ஸ்ரீருத்ரம் என்று சொல்லப்படுகின்ற மந்திரத்தின் உள்ளீடாக இருக்கிற நமசிவாய சிவ என்கிற மூல மந்திரத்தை கடுத்தளவு தண்ணீரில் நின்று இடையராது உச்சரித்ததன் மூலமாக பெருமானினுடைய தாழ் மலருக்கு எப்படி சென்று சேர்ந்தார் என்கிற வரலாற்றை சொல்வதுதான் இந்த அருமையான ஸ்ரீருத்திரத்தை பற்றிய சொல்லுகிற உருத்திர பசுபதி நாயனாருடைய அருமையான அருள் வரலாறு என்று பார்க்கிறோம். சோழ நாட்டின் பெருமை கூறி திருத்தலையூரினுடைய இயல்பெடுத்து சொல்லி அந்த ஊரில் அந்தணர் குலத்தில் சிவபக்தி பூண்டிருந்தவராகிய பெரியவர் ஒருவர் வாழ்ந்திருந்தார் என்றும் அவருடைய பெயர் பசுபதி என்றும் முதல் 2 பாடல்களிலே நமக்கு அழகாக அறிமுகத்தை செய்துவிட்டு
அவர் எப்படி இந்த மந்திரத்தை செவித்தார் என்கிற செய்தியை மேல் வருகிற பாடல்களிலே சொல்லிக்காட்டி அந்த மந்திரத்தின் சிறப்பும் அது எப்படி ஆண்டவனுடைய தாழ்மலருக்கு நம்மை அழைத்து போகும் என்கிறதாகிய இனிய வழிகாட்டலையும் மேல் வருகிற பாடல்களிலே சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். முதலிலே அவரை அறிமுகப்படுத்துகிற அற்புதமான 2 பாடல்களை நீங்கள் ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு முதலிலே கேட்டு மகிழ்கிறீர்கள். நிலத்தின் ஓங்கிய நிவந்தழும் நிலத்தின் ஓங்கிய நிவந்தழும் பெரும்போனல் நீதம் நிலத்தின் ஓங்கிய நிவந்தழும் பெரும்போனல் நீதம் நிலத்தின் ஓங்கிய நிவந்தழும் பெரும்போனல் நீதம் மலர் தடம் பனை வயல் மலர் தடம் பனை வயல் மலர் தடம் பனை வயல் மலர் தடம் பனை வயல் பொன்னினன்னா மலர் தடம் பனை வயல் பொன்னி நாட்டு குலத்தின் ஓங்கிய குறைவிலா குலத்தின் ஓங்கிய குறைவிலா குலத்தின் ஓங்கிய குறைவிலா குலத்தின் ஓங்கிய குறைவிலா நிறை கொடியே குலத்தின் ஓங்கிய குறைவிலா நிறை கொடி குழுமி குலத்தின் ஓங்கிய குறைவிலா நிறை கொடி குழுமி கலத்தின் மேம்படு நலத்தது தலத்தின் மேம்படு நலத்தது தலத்தின் மேம்படு நலத்தது தலத்தின் மேம்படு நலத்தது பெருந்தீரு தலையூர் தலத்தின் மேம்படு நலத்தது பெருந்தீரு தலையூர் அங்கண் மாநகர் அங்கண் மாநகர் அதனே அங்கண் மாநகர் அதனீடை அருமறை வாய்மை அங்கண் மாநகர் அதனீடை அருமறை வாய்மை உங்க வேதியர் குலத்தினில்
சில ஒற்றுமைகள் சில நேரங்களில் அபூர்வமாக வந்து இணைந்து விடுவதை பெரியவர்கள் திருவருள் பதிவு, இறைவனினுடைய திருவருள் என்று பதிவு செய்திருப்பதை நம்மாலே பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. இந்திய தத்துவ சிந்தனையின் காலப்பழமையுடைய நூல்கள் வேதங்கள், எல்லோரும் அறிந்த செய்தி. வேதத்தை மையப்படுத்தி அதை ஏற்பனவும் அதை மறுப்பனவும் எனதான் இந்திய தத்துவ சிந்தனைகளாக இருக்கிற நாற்கூற்று அறுவகை சமயங்கள் இந்திய நாட்டிலே தோன்றின என்பதை சிவஞான முனிவர் மிகச்சிறப்பாக தன்னுடைய பேருரையிலே எடுத்து காட்டுவதை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்டதாகிய வேதம் 4 என்று சொன்னாலும் அந்த வேதங்களில் கடைசியில் இருக்கிற வேதத்தை நீக்கிவிட்டு முதல் 3 வேதங்களாகிய ரிக், யஜுர், சாமம் என்கிற 3ஐ பற்றி மட்டும்தான் மிகச்சிறந்த வேதங்களாக பெரியவர்கள் கருதுவார்கள். அந்த 3 வேதங்களிலும் இடையிலே நிற்பதாக இருக்கிற 2வதாகிய வேதத்தை எடுத்துக்கொண்டு அந்த யஜுர் வேதத்தினுடைய சாகைகளையெல்லாம் ஆராய்ந்தவர்கள் ஒன்று சொல்கிறார்கள். அது 7 காண்டம் உடையது. அந்த நடுவிலே இருக்கிறதாகிய ஒரு வேதம், அதிலே இருக்கிற 7 காண்டம், 7 காண்டத்தில் நடுவில் இருப்பதாக அமைந்திருக்கிற அனுவாகம் என்று சொல்லப்படுவதாகிய 11வது பகுதி, அதனுடைய நடுவிலே இருப்பதாகிய 6வது சூக்தம், இதனுடைய நடுவிலே அமைந்திருக்கிறது ஸ்ரீருத்திரம். என்றால் வேதத்தினுடைய நடுநாயகமாக மார்பகத்திலே இருக்கிற மிகப்பெரிய அட்டிகையின் நடுவில் ஒரு வைரத்தை பதித்து வைத்தது போல் வேதத்தின் நடுவிடத்தில் ஸ்ரீருத்ரம் என்று சொல்லப்படுகிற மகா மந்திரத்தினுடைய பதிவு அமைந்திருக்கிறது. இது வேதத்தில் இருக்கிறது. பெருமக்களே, ஒன்றை சைவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் மிகச்சிறப்பாக ருத்ரன் என்கிற இறைவனை அடித்தற் கடவுளாக வேதம் எடுத்து சொல்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு பெருமக்களாலே சைவர்களாலே போற்றப்படுகிற சிவன் என்கிற குறியீடு வேதத்திலே இல்லை. தமிழ்நாட்டு மக்களாலே சிவன் என்று கருதி வழிபடப்பட்ட தெய்வம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ருத்ரன் என்று சொல்லப்பட்ட தெய்வம், இரண்டும் காலப்பழமையினால் கலப்புற்று இதுவே அது, அதுவே இது என்று கலந்தது என்று கருதுகிற கருத்து ஒன்று உண்டு. அது பற்றித்தான் ஞானசம்பந்த பெருமானுடைய வருகையை சொல்ல வருகிற சேக்கிழார் வேத நெறி தழைத்து ஓங்க என்றும் மிகு சைவத் துறை விளங்க என்றும் இரண்டையும் ஒன்று கலந்து இரு நெறிகளையும் ஒன்றுபடுத்தி வளர்ப்பதற்காக வந்த பிள்ளை அந்த பிள்ளை என்று. அப்படி வேதத்தின் நடுவிடத்தில் ருத்திரமாக்கிய நமசிவாய என்கிற 5 எழுத்து இருப்பது போல் நம்முடைய திருமுறைகளில் நடுநாயகமாக அமைந்திருக்கிற அந்த அற்புதமான திருமுறையிலேயும் 51வது பதிகத்தில் 6வது பாடலில் அதே சிவாய நம என்கிற எழுத்து வந்திருக்கிறது என்பதை நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டினால் வேத சாரம்தான் நம்முடைய திருமுறைகள் என்பதை மெய்ப்பிப்பது போல் எதிர்பாராது இந்த ஒற்றுமை அமைந்திருப்பதை அறிஞர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த திருத்தலையூரிலே வாழ்ந்தவராகிய இந்த பெருமகனார் அந்தணர் ருத்திர மந்திரத்தை இடையராது சொல்லுகிற குடியிலே பிறந்தவர். எப்பொழுது பார்த்தாலும் பெருமான் நினைவோடு தன்னுடைய காலைக்கடன்களை முடித்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற திருக்கோயில் குளத்துக்குள்ளே சென்று தண்ணீரில் இறங்கி வழக்கமாக இடுப்பளவு தண்ணீரில் நின்று ருத்திரம் சொல்லுவது என்பது ஒரு முறை. எத்தனையோ வகையாக மந்திரங்களை சொல்ல முடியும். நீர் பலகால் மூழ்கி, நிலத்து அசையி, தோலுடையார், சோர் சடை தாழச் சுடரோம்பி, ஊரடையார், கானகத்த கொண்டு கடவுள் விருந்தோம்பல் வானகத்து உய்க்கும் வழி என்று ஒரு பழம்பாட்டு சொல்லுகிறது. அப்படி நீர் நடுவேயும் நெருப்பு நடுவேயும் நின்று மந்திரங்களை முழங்குகிற முறையின் அடிப்படையில் உருத்திர பசிபதியார் இடுப்பளவு தண்ணீருக்கு பதிலாக கழுத்தளவு குளத்தின் நீரிலே நின்று கொண்டு காலை முதல் மாலை வரை இந்த ருத்ரம் என்று சொல்லப்படுவதாகிய மகாருத்ரத்தை அதிலே அணியாக ஆபரணமாக உள்பொதிந்து கிடக்கிற 5 எழுத்து என்று சொல்லப்படுவதாகிய நாதன் நாமும் நமச்சிவாயவே என்றும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதம் என்பதற்கு அடையாளமாக 5 பதம் சொல்லி என்றும் சொல்லப்படுகிற அற்புதமான அவற்றை இடையாறாது ஓத அந்த ஓதிய திறத்தால் அவர் பெருமானினுடைய திருவுள்ளத்துக்கு நெருக்கமுடையவராக ஆக அவருடைய நீண்ட நாள் இந்த ருத்ர ஜபத்தால் பெருமான் அவர் முன்பே தோன்றி அவருக்கு அருள் பாலித்த திறத்தை சொல்லுகிற 2 அருமையான பாடல்களை நீங்கள் கேட்டு முடித்ததற்கு பிறகு அவருக்கு அருள் தந்து அவரை தன் தாழ் மலர்களுக்கு பெருமான் அழைத்து போன திறத்தை அடுத்து வருகிற பாடல் மூலமாக உங்களுக்கு சொல்லுவேன்.
இப்பொழுது இனிய 2 பாடல்களை ஓதுவாமூர்த்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். ஆய அந்தணர் அருமறை உருத்திரங்கொண்டு மாயனார் அறியா மலர்ச்சேவடி வழுத்தும் தூய அன்போடு தொடர்பினில் தூய அன்போடு தொடர்பினில் இடையராச்சுருதி நேய நெஞ்சினராகி நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார் நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார் தெள்ளு தண்புனல் தெள்ளு தண்புனல் கழுத்தளவாயிடை செறிய தெள்ளு தண்புனல் கழுத்தளவாயிடை செறிய தெள்ளு தண்புனல் கழுத்தளவாயிடை செறிய தெள்ளு தண்புனல் கழுத்தளவாயிடை செறிய உள்ளோர புக்கு உள்ளோர பொக்கு நின்றுகை உள்ளோர பொக்கு நின்றுகை உச்சி மேற்குவித்து உள்ளோர பொக்கு நின்றுகை உச்சி மேற்குவித்து தள்ளு வெள்திரை தள்ளு வெள்திரை கங்கை தள்ளு வெள்திரை கங்கை நீர் ததும்பிய தள்ளு வெள்திரை கங்கை நீர் ததும்பிய ததும்பிய தள்ளு வெள்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் சடையார் தள்ளு வெள்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்படு பயின்றார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்படு பயின்றார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்படு பயின்றார் உருத்திரம் குறிப்படு பயின்றார் தள்ளு வெள்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் சடையார் கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார் தள்ளு வெள்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார். திருப்புள்ளிருக்கு வேளூர் என்ற தேவார பதிவு பெற்ற திருத்தலம் உண்டு, தமிழ்நாட்டிலே உண்டு. மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இன்றைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் என்கிற பெயரோடு அமைந்திருக்கிற அருமையான திருத்தலம் அந்த தலம். அந்த தலத்திலே எழுந்தருளியிருக்கிறவனாகிய வைத்தியநாத பெருமானை பவரோக வைத்தியன் என்று
மனிதர்களினுடைய உடல் பிணியையும் உள்ளப்பிணியையும் தீர்க்கிற திறம் படைத்த பெருமானை அப்பர் பெருமான் தன்னுடைய திருத்தாண்டகத்தில் ஒரு அருமையான பாடல் மூலமாக அவன் எப்படி அடியார்களுக்கு அருள் பாலித்து நோய் நீக்குகிறான் என்பதை சொல்கிறார். அந்த பாட்டு சைவர்கள் மத்தியிலே பிரசித்திமாக தெரியப்பட்ட பாட்டு. அந்த பாட்டு பேராயிரம் படைத்த என்று தொடங்குகிற அருமையான அந்த பாட்டில் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை. பெருமான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக நின்று தீராத நோய்களை தீர்த்தருளுகிறான். தீராத நோய் என்றால் உடற்பிணி மட்டும் இல்லை, பிறவியாகிய தீராத பிணியையும் தீர்த்தருளுகிற தன்மை படைத்தவன் என்றால் இறைவனினுடைய திருவருளை பெறுவதற்கு 3 கூறுகள் நோய்க்கு மருந்தாக சொல்லப்படுகின்றன. ஒன்று மந்திரம், அடுத்தது தந்திரம், மூன்றாவது மருந்து. இந்த மந்திரம் என்று சொல்லப்படுகிற அருமையான அந்த சொல்லுக்குத்தான் சைவர்கள் நமசிவாய என்ற 5 எழுத்தை மந்திரமாக சொல்கிறார்கள். சைவர்களுக்கு எது மூல மந்திரம், எது மகா மந்திரம் என்று கேட்டால் நமசிவாய என்கிற 5 எழுத்துத்தான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்று தொடங்குகிற திருவாசகத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி தொடங்கி கடைசியாக முடிக்கிற பொழுது, கடைசி பதிகத்தை ஒட்டிய நிறைவு பகுதிக்கு வருகிற பொழுது மாணிக்கவாசகர் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்று மாற்றுகிறார். நமசிவாய என்று தொடங்கிய திருவாசகம் நிறைவு பகுதிக்கு வருகிற போது மாறி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். நாவிலே தொடங்கிய மந்திரம் சிகாரத்திலே கொண்டு போய் முடிக்கப்படுகிறது என்றால் என்ன பொருள்? இந்த எழுத்துக்கள் 5ஐயும் இடம் மாற்றி வைப்பதன் மூலமாக மிகப்பெரிய பேறுகள் பலவற்றை பெற முடியும் என்பது இந்த மந்திரத்தினுடைய திறம். இவற்றையெல்லாம், இதன் வகைப்பாடுகளையெல்லாம் திருமூல நாயனார் எங்கனம் அருளி செய்திருக்கிறார் என்பதை பெருமக்களே திருமந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நான் விரிவாக உங்களுக்கு எடுத்துரைத்தது என்னுடைய நெஞ்சத்தடத்திலே இன்னும் பசுமையாக இருக்கிறது. அந்த 5 எழுத்தை நம்முடைய பெரியவர்கள் பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். தமிழிலே அதை 5 எழுத்து என்று ஞானசம்பந்த பெருமான் மொழியாக்கம் செய்கிறார். அப்படிப்பட்டதாகிய 5 எழுத்து என்று சொல்லப்படுகிற மகா மந்திரத்தை எந்த எழுத்தை எப்படி வைத்து சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் என்கிற தன்மையோடு இவை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சியை சிவஞான சித்தியார் போன்ற சாத்திர நூல்கள் நமக்கு மிகச்சிறப்பாக எடுத்து காட்டுகிற திறத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நமசிவாய மந்திரத்தை, ருத்திரன் என்று சொல்லப்படுகிற சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை, வேதத்தின் நடுவிலே மார்பிலே இருக்கிற பதக்கத்தின் மத்தியிலே பதிக்க பெற்ற மாணிக்கம் போல் இருக்கிற அந்த மகாஸ்ரீ ருத்திரத்தை இடையறாது செபித்ததன் மூலமாக இந்த திருநகரிலே வாழ்ந்திருந்த அந்த பிராமண குலத்தைச் சேர்ந்த பசுபதியார் நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையான் அன்போடு அதை ஓத வேண்டும். வெறும் வார்த்தைகள் மட்டுமே பெருமானுடைய திருவருளை தந்துவிடாது என்பதை சொல்வார் போல, நீடும் அன்பினில் உருத்தியம் ஓதிய நிலையான் ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் அவர்க்கு. அந்த பெருமானினுடைய திருவடிகளுக்கு பக்கத்திலே சென்று சேருகிற பேரு இந்த பெரியவர்க்கு வாய்த்தது. பாடுபெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்ற. அன்று முதலாக உருத்திரத்தை ஓதி பெருமான் தாழ்மலர்களில் சென்றடைந்த காரணத்தால் பசுபதியாராக பிறந்த அந்த பெருந்தகை பின்வந்த பெருமக்களால் உருத்திரம் ஓதி சிவன்தாள் பெற்றார் என்பதனால் அவரை உருத்திர பசுபதியார் என்று உலகம் போற்ற பெருமானினுடைய திருவருள் அவருக்கு வாய்த்தது என்று கதையை சேக்கிழார் பெருமான் நிறைவுக்கு கொண்டு வருகிறார். எந்த சம்பவமும் இல்லை, எந்த கதை கூறுகளும் இல்லை, எந்த நிகழ்வுகளும் இல்லை. ஆனால் ஒரு பதிவு இருக்கிறது. அந்த பதிவினுடைய உள்நோக்கம் என்னமாக இருக்கும் என்று சேக்கிழார் பெருமான் சிந்திக்கிறார். ஓ, இங்கே இருக்கிற மிகச்சிறந்ததாகிய பெருமானினுடைய திருமந்திரமாகிய 5 எழுத்தின் பெருமையை இடையறாது உச்சரித்தால், அன்போடு உச்சரித்தால் அவர் கூட நாயன்மார் வரிசையிலே ஒருவராதல் கூடும் என்பதை சொல்ல வேண்டும் என்று கருதி இந்த சின்ன பதிவை மிகப்பெரிய கதைப்பகுதியாக விரித்து நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு தருகிறார். அப்படிப்பட்ட அழகான நிறைவு பகுதியை ஓதுவாமூர்த்திகள் பாட வடிவிட்டு உங்களை வணங்கி இன்றைய அருளே ஆனந்தமே என்ற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி.
நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி சேவடி ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் அவர்க்கு ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் அவர்க்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் சீர் உருத்திர பசுபதியாராம் பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்ற குவலயம் போற்ற குவலயம் போற்ற ஆன நீடும் அன்பினில் உருத்திரம் நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி ஆடு சேவடி அருகூர ஆடு சேவடி அருகூர அணைந்தனர் அவர்க்கு ஆடு சேவடி அருகூர அணைந்தனர் அவர்க்கு பாடு பெற்ற சீர் பாடு பெற்ற சீர் சீர் பாடு பெற்ற சீர் பாடு பெற்ற சீர் பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியா பசுபதி பாடு பெற்ற சேயேர் குருத்தீர பசுபதியாரம் கூடு நாமமும் நிகழ்ந்தது கூடு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்ற